ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை நிறைய வந்து சீரியலோட ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனா கண்டேனடி அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 10 மணிக்கு புதுசா ஒரு சீரியல் ஒளிபரப்புறாங்க. அதில தான் பார்க்க போறோம். காவியாவ எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா பார்த்தீங்கன்னா, அப்பாவ அவங்க சித்தின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெ வ கொ கொஞ்சம் வயசானவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 30, 40 வயசோட இவர கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய கோடீஸ்வரர் வராரு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ காவியா கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க. ஏன் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ காருக்குள்ள ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. காவியா ஃபோட்டோ கிடைக்குது. இந்த ஃபோட்டோ எப்படி வந்ததுன்னு நினைக்கிறாரு. ஓ! அன்னைக்கு ஒரு பையன் ஏறினா, அவன்ட்ட தான் இருக்கு. அப்ப அவனும் அவளும் காதலிக்கிறாங்களா? இவன் தான் காரணமா? இவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட கம்பெனில பார்த்தீங்கன்னா, மாடலா நடிக்கணும் காவியாவ அப்படின்னு நினைச்சு அந்த ஃபோட்டோ வச்சிருக்காரு. இவர் 2 பேரும் காதலிக்கிறா அப்படின்னு தப்பா நினச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து சுட்டும் விழி சுடரே அப்படின்னு சொல்லி 3 மணிக்கு ஒரு புதுசா ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறாங்க. அது வின்சா தேவி தான் பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியல் அவங்க தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருக்காங்க. பழிய ஏத்துக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கு. 10 வயசுல பொண்ணு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய அண்ணன் வீட்ல விட்டுட்டாங்க. இப்போ அண்ணன் வீட்ல இருக்கா. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தைய கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்க்ல விளையாடுற சுடர எடுத்துட்டு போறாங்க. சுடருக்கு தன்னோட அப்பா யாருன்னே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லயே இருக்கிற அவ அப்பா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கடத்திட்டு போகும்போது அப்பாவே வந்துடுறாரு. ஏற்கனவே இந்த பொண்ண பார்த்துட்டுருக்காரு. இவ தன்னுடைய பொண்ணு அப்படி தெரியாம இவள காப்பாத்தி பாசத்த வளர்க்க போறாரு. அவர் அந்த இடத்துல வராரு. இப்போ குழந்தைய காப்பாத்தி அவர் கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து அழகே அழகு அப்படிங்கிற புதுசா ஒரு சீரியல். இதுவும் புதுசா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சுட்டுமல்லி சுடரே, அழகே அழகு, கனா கண்டே, இன்னும் ஒரு புதுசா ஒரு சீரியல் கூட வரப்போகுது. நெறைய சீரியல் தொடர்ந்து வரப்போகுது விஜய் டிவில. இப்போ இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகே அழகுன்னு ஃபேமிலி சீரியல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, அக்ஷிதா செல்லம்மா சீரியல். அக்ஷிதா தான் அதில ஹீரோயினா நடிக்கிறாங்க. கூட தமிழ்ல தமிழும் நடிச்ச ஹீரோயினா அவங்களும் நடிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே பார்த்தா இப்போ இவங்கள எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. இவங்க அம்மா அண்ணன் வந்தாங்க. ஆனா இவன் மாப்பிள்ளை தப்பா நடிச்சு தங்கச்சி தான் பார்க்க வந்தாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடியேன்னு நடிக்கிறாரு. இத நினைச்சு அவங்க கதறி அழுறாங்க. அவங்க போய் பார்த்தீங்கன்னா, அழகு மலர் அவங்க இன்னொருத்தவங்க பேர் இன்னும் வரல. இவங்க மட்டும் தான் காட்டிருக்காங்க. உடனே கதறி அழுறாங்க. எனக்கு வந்தாங்கல்ல எங்கெல்லாம் அவங்கள கொண்டா பிடிக்காதுன்னு சொல்லி புருஷன்கிட்ட கத்துன்னு கத்துறாங்க. உடனே புருஷன் இல்ல நான் சொல்றத கேளுங்கிறாங்க. உடனே கீழ உட்காந்து அழுறாங்க. உடனே என்னதான் வீட்ல பிரச்சனைனாலும் உனக்கு நான் ஆறுதலா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரு மனைவிக்கு கணவன் தான் ஆறுதலா இருக்கணும். உடனே அவர் கட்டிப்பிடிச்சு அழுறாரு. கவலைப்படாத வீட்ல எல்லாருமே திட்டுறாங்க. அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே திட்டுறாங்க. திட்டினாலும் பார்த்தீங்கன்னா, நான் என்னைக்குமே ஆதரிப்பேன். எங்க அம்மா, அண்ணன் வந்திருக்கவே கூடாது. இதுக்கு வந்தாங்க. அவங்களெல்லாம் போட்டு தேடி பிடிச்சு இவளுக்காக தான் வந்தேன். போட்டு அடிச்சு பாடாப்படுத்துறாங்க. என் குடும்பத்த கண்டாலே உங்க வீட்ல உள்ள யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லி கதறி அழுறாங்க. சரி நான் இருக்கேன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சீரியல் பார்த்தா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நல்லபடியாவே போய்க்கிட்டு இருக்கு சொல்லலாம். மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புனிதா அப்படிங்கிற சீரியல்ல என்ன போட போறாங்க பார்க்க போறோம். புனிதா அப்படிங்கிற சீரியல்ல இப்போ என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அமுதா பிளான் பண்ண மாரி நடக்கல. இப்போ பால் கொடுக்க சொல்லி சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே புட்டி பால் கொடுக்க சொல்றாங்க. சரி சொல்லி அவளும் தேவயானி பொண்ணுக்கு குடுத்து மடியில போட்டுட்டு அண்ணன் பொண்ணுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க தம்பி பொண்ணுக்கு அதே சமயம் அங்கேயே தேவயானி வந்துடுறாங்க. ஐய்யயோ! திட்ட போறாளோன்னு நெனச்சாங்க. ஆனா அவங்க பரவாயில்லையே நான் குடுத்தா ஒரு சொட்டு கூட குடிக்க மாட்டா. ஒரு பாட்டிலையும் குடுத்துருக்காளே பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இதை கேட்டு அமுதாக்கு எரிச்சலா வருது. எல்லாரும் இந்த சீரியல்ல திட்டுறாங்க சொல்லிட்டு கதைய மாத்திட்டாங்க. பயங்கரமா அமுதா பிளான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவயானி மாத்திட்டாங்க. சூப்பர் அத்தை குடுத்தா குடிக்கிறாளே அப்படி பாராட்டுறாங்க. இத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, புனிதாவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா அத திட்டுறாங்க. அதனால கதைய இப்ப கொஞ்சமா மாத்தியிருக்காங்க. பாவம் புனிதா ரொம்ப எல்லாரும் பாடாப்படுத்துனா என்னதான் பண்ணுவாங்க. இப்ப இந்த சீரியல் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கு.
நெய்வேலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு குளிர், எங்கே பார்த்தாலும் புகை. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மெட்ராஸ் டெல்லிக்கு திரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஃபுல்லாகவே அதுவும் வயக்காடு பக்கம் திறந்த வெளியாக இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் புகை மாதிரி இருக்கிறது வந்து தெரியுது. அதனால் ட்ரெயின் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லேட்டாக வந்து வந்திருக்கு. அந்தளவு பயங்கரமான புகை, எங்கே பார்த்தாலும் கண்ணே தெரியாத அளவு புகை வந்து சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாருங்கள் வயக்காடு அப்படிங்கிறனால க்ளீனாக வந்து தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வயக்காடு அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே புகை சூழ்ந்து வந்து இருக்குது. கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரவங்க கூட தெரியாத அளவு மறைச்சி வந்து புகை வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு கடுமையான ஒரு இது. இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்தாச்சு. இந்த மாதம் குளிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக பிப்ரவரி மாதம் குளிர் வந்து கம்மியாக ஆயிரும். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 10 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யுது. 4 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யுதுனால, இப்போ மழை பெய்யுதுனால குளிரை வந்து அதிகமாக ஆக்கிரும். அதனால் இப்போ குளிரை கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுருச்சு. இப்போ வந்து மழை பெய்யும்போது குளிரில் மழை பெய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப குளிராக வந்து வந்ததுனால தான் இருக்குது. குளிர் வந்து கிட்டத்தட்ட வந்து போயிடும். இப்போ மழை நின்றும். கண்டிப்பாக மழை எப்போ நிற்குதோ தெரியல. 10 நாள் நிற்குதோ 15 மழை நின்னதுக்கப்புறம் தான் குளிர் வந்து போயிடும். இப்போ வந்து டெய்லியே வந்து வெயில் வந்து அடிக்குது. ஜனவரி மாதத்துல எப்போவுமே வெயிலே வராது. ஆனால் பரவாயில்லை, இப்போ வந்து ஜனவரி மாதம் கூட அந்தளவு குளிர் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இப்போவும் நல்ல வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் உரைக்கவே இல்லை. வெயிலில் நீங்கள் எவ்வளோ நேரம் நின்னாலும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நின்னாலே 10 நிமிஷம் நின்னாலே உங்களுக்கு வெயிலில் நிற்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் வெயிலில் நின்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா உரைக்கவே இல்லை. அப்படியே நம்ம நின்றுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அந்தளவு வெயில் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். ஏன்னா மழை பெஞ்சதுனால அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ இது மாறி குளிர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். இந்த பக்கம்லாம் நேற்று கூட வந்து மழை பெஞ்சுது. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் புகை சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லட்சக்கணக்கில் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சேனலில். அதனால தான் 1,50,000 1,40,40,000 எப்படி வந்தது சொல்லி மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. மாதம் 25,000 40,000 நல்லா தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை மானிட்டைஸ் ரூல்ஸுனால ஸ்க்ரீன்ஷாட் போட்டு தான் நான் எடுத்திருந்ததுனால அப்புறம் அது எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டேன். 9,000 வீடியோ டெலிட் பண்ணிவிட்டேன். அதனால் மக்கள் வந்து என்னோடய விளாக் மாதிரி பேசி பேசி போடுறதுனால மக்களுக்கு அது பிடிக்கல, யாரும் பார்க்கல. 10 15 பேர் தான் பார்க்குறாங்க. டெலிட் பண்ணதால் வாட்ச் ஹவர்ஸும் போயிடுது. இன்னும் 2,000 தான் இருக்குன்னு 2,000 வாட்ச் ஹவர்ஸ் கழிச்சு மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. கேள்விக்குறியாக இருக்குது. முடிஞ்சால் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.